அங்கிள் அவங்களுக்கு வேண்டான்னு தோணி இருக்கு. ஒரே மாதிரியான பாசத்தை காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல மாமா. மீனா சரியாதான் யோசிச்சிருக்கா. மீனா அப்பெல்லாம் மாற மாட்டாப்பா. சூழலும் காலமும் மனுஷனை மாத்திட்டே இருக்கும். என்னமா பண்றீங்க? என் பூக்கட்டுற மருமக நியாயத்தோட பேசியிருக்கா. ஆனா நீயே இதை யோசிச்சுட்ட. மீனாவை ஆண்டி பாராட்டி பேசுறாங்க. கிருஷ்ண சொந்த பிள்ளை மாதிரி தான்ப்பா பாத்துப்பா. கோபத்துல அடிச்சுட்டு நிச்சுக்க. அருண் இப்படி பண்ணதும் தப்புதான். சீதா கிட்ட சொல்லு. உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட யாரும் ஆனஸ்டா இல்ல. எதையாவது சொல்லி மாத்தி விட்டுருவான். நம்ம தெளிவா விஷயத்த சொல்லி நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி அவன் என் மேல கை வச்சு சட்டையை கடிச்சிடும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன மரியாதை? அவன் சாதாரண ஒரு டிரைவர். அவனுக்கே அவ்வளவு இருக்கும் போது இந்த பாசத்துல தானே பண்ணேன். அவனுக்கு இன்னும் என் மேல கோபம் இருந்துகிட்டே இருக்கு. அதை எனக்கு எல்லாரும் முன்னாடி கை வச்சதுக்கு உள்ள தள்ளி கை கால உடைச்சிருப்பேன். ஒன்னும் சாதாரணமாலாம் பேசல. இவரை வெறுப்பேத்தணும்னு அப்படி பேசியிருக்கு. அத்த நீயும் தப்பா எடுத்துக்காங்க. புருஷன் உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுது. நான் மட்டும்தான் மரியாதையா நடந்துக்கணும். மத்தவங்க அதை கொடுக்க மாட்டாங்களே. என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காரு இவரு. உன் புருஷன் மாப்பிளை பத்தி என்ன பேசினாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த குடும்பத்தை பொண்ணாவே மாறி இருக்க. அது நல்லது தானே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அவர் பேசிட்டு இருக்காரு. சீதா நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. நீ எப்படா பொண்ணுங்க போடுற ஃப்ராக் எல்லாம் போட ஆரம்பிச்ச? அது நீட்டுவோட தான் இருக்கும்.